Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 969 part 2. ஓபன் பண்ணா நம்ம ரோஜரை போன பாட்டுல அவரோட ஐலாண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. இனி அடுத்து இவங்க போறது லேண்ட் ஆஃப் ஆனோக்கு. என்ன போற வழியில அங்க ஏகப்பட்ட கப்பல்கள் டேமேஜ் ஆகி ஓரமா ஒதுங்கி இருக்கதா பாப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஓஷன் கரண்ட் வந்து கண்ணா பின்னான்னு அங்கன்னு அடிச்சு நிறுத்துறதுனால கப்பல் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா போகணும். இல்லன்னா அங்க இருக்க பாறைங்க மேல இடிச்சு கப்பல் சுக்கலா போயிடும். அதனால பார்த்து போகணும்னு சொல்லி அப்படியே பொறுமையா போவாங்க. அப்ப நம்ம ஓடனு ஜாய் பாய் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் அதை ஒன் டே ஓபன் பண்ணி ஆகணும்னு வெறித்தனமா சொல்லுவான். என்ன சொல்றான்னு தெரியல. அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோல கொண்டு போய் விட்டுட்டு நல்லபடியா போயிட்டு வா நண்பான்னு ரெய்லி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. ஓரப்போ ஒரு சைடு ஓடனால இன்னொரு சைடு அவங்கால ஒரே கண்ணீர் மலையா தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஃப்ளவர் கேபிட்டல காட்டுறாங்க. வழக்கம் போல நல்லா தான் இருக்குது. ஓடன் வர்ற மேட்ரு டோக்கிக்கு தெரிஞ்ச உடனே மொமனசுகே ஹியோரி ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிக்கிட்டு வேகமா ஓடி வருவா. அவனை பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இந்த டைம் ஒன்னு நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க நிலைமை எந்த லெவல்ல இருக்குன்னு நல்லாவே தெரியும். அட டோக்கியோட ட்ரெஸ்ஸை பாருங்க எவ்வளவு ஒட்டு போட்டு தச்சிருக்குன்னு. அப்ப ஏதோ பஞ்சாயத்து இருக்குது. இவ்வளவு நாள் கழிச்சு ஓடனை மறுபடியும் மீட் பண்ண உடனே அவங்க எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம். மொமனசுகே ஹியோரியோட ட்ரெஸ்ஸுமே ஒட்டு போட்டு தான் தச்சு வச்சிருப்பாங்க. அப்போ ஓடன் ஹியோரியை தூக்கி விளையாண்டுட்டு இருக்கும் போது தான் அந்த ஃபேக்டரியில இருந்து புகை போயிட்டு இருக்கத நோட் பண்ணுவாரு. ஆமா, எப்படி இவங்க கப்பல்ல வரும்போது அந்த ஃபேக்டரி தெரிஞ்சிருக்கும், எப்படி ஓடன் நோட் பண்ண முட்டாரு? சரி என்னமோ ஒண்ணு இப்ப பாத்துட்டாருன்னு வைங்க. என்ன அதுன்னு சொல்லி மனுஷன் டென்ஷனா பார்க்கும் போதே டப்புன்னு மொமனசுக்கே பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்னா கடைசியா அவர் விட்டுட்டு போகும்போது அவன் எதுவும் பேச மாட்டான். இப்ப அப்பா நல்லா இருக்கீங்களா, எல்லாமே நல்லபடியா போச்சா அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவை அக்கறையா விசாரிச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சே, நம்ம பையன் எவ்வளவு பொலைட்டா அழகா பேசுறான்னு, அதுவும் மரியாதையா பேசுறான்னு அவ்வளவு சந்தோஷம். எப்பவுமே ஆசாசியா ஓடி வர கின்னு மத்தவங்க எல்லாருமே பொறுமையா வந்து வண்டியா உடனே திட்டுவாங்க. ஏண்டா எதுக்குடா இப்படி திட்டுறீங்க, கொஞ்சம் மரியாதையா பேச மாட்டீங்களான்னு கேட்டா மரியாதை கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு பச்சையா கேட்பாங்க. சரி ரைட்டு, இவனுகிட்ட இவ்வளவுதான் தேரும் போல மரியாதைன்ட்டு அப்படியே குறிக்கு போவாரு. அங்க இருக்க மக்கள்லாம் ஓடன் சாமா வந்துட்டாரான்னு சொல்லி அவரை பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்க. அவரும் சுத்தி முத்தி அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மனுஷன் ஊருக்குள்ள எப்படியெல்லாம் அட்டுழியம் பண்ணிட்டு தெரிஞ்சாருன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கொஞ்சம் விட்டா கட்டையை எடுத்து மண்டையிலேயே போட்டு காலி பண்ணிடுவானுங்க போல, அவ்வளவு வெறியில இருந்தானுங்க. ஆனா இப்போ ஏதோ ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்றாங்களே, வாட் இஸ் த மேட்டர்னு பார்த்தா டோக்கி இருக்கான்ல, அவ இங்க வந்தப்போ உடம்பு சரியில்லாம வந்தா. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இங்க இருக்க மக்களுக்கு உதவி செய்யறது, அதுக்கப்புறம் ஓடன் என்னென்னலாம் சாகசம் பண்ணா அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமா ஜாலியா சந்தோஷமா அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். டைமியோட ஒய்ஃப்னா எப்பவுமே திமிரா ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. ஆனா இவகிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல. மெயினா நம்ம ஓடனோட அட்வென்ச்சர் ஸ்டோரி எல்லாம் நிறைய சொன்ன உடனே ஊர் மக்களுக்கு ஓடன் மேல அவ்வளவு மரியாதை வந்துருச்சு. அதாவது இது எப்படின்னா டோக்கி மேல இருக்கிற மரியாதை தான் அவன் மேலேயும் வந்திருக்கும்னு வைங்க. சோ இப்படி ஓடனை எல்லாருமே நல்ல விதமா யோசிச்ச உடனே அவன் பண்ண கெட்டது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான். அப்புறம் பொறுமையா கோட்டைக்கு பொடி நடையா நடந்து போவாங்க. போறப்போ கிக்கு கிட்ட இசோவை பத்தி சொல்ல வருவாரு. ஆனா அவ ஒன்னும் கவலை இல்லம்பா. ஏன்னா டாக் ஸ்டோமும் கேட் வைப்பரும் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சோ அவனுக்கு எங்க இருக்கணும்னு பிடிச்சிருக்கோ அங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லுவான். சரி இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க, அஷுரா டெஞ்சிரோ இவங்க யாரையுமே காணுமே, எல்லாம் எங்க போனாங்க என்னன்னு கேட்டா அஷுரா வந்து யாக்குசா கூட்டத்துக்கு இப்ப பாசா மாறிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம மவுண்டன் பேண்டிட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கானாமா. டெஞ்சிரோ பாத்தீங்கன்னா கடன் வாங்குறது குடுக்கறதுன்னு சுத்திட்டு இருக்கான். ஓடன் பார்த்துட்டு என்ன இப்படி மாறிட்டானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாவாரு. இப்ப இவர் வந்தது எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது. ஏன்னா ஏ டு செட் எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு வைங்க. நம்ம ஓடன் லேண்ட் ஆஃப் ஆன விட்டு போனதுல இருந்து இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் குறி மக்களோட கோஆபரேஷனோட எல்லா இடத்தையும் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அடுத்த விஷயத்த சொல்ல வரதுக்குள்ளேயே ஓடன் இருந்துகிட்டு ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா என் டேடி எங்க, அவர் ஆளையே காணுமேன்னு எல்லாருமே ரொம்பவும் சோகமாவாங்க. அதுலயே ஓடனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. இந்த மாதிரி அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவுமே கவலைப்படுவாரு. ஏன்னா அந்த டைம் அவரு கூட இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டாரு. இப்ப பிரச்சனை அது மட்டும் இல்ல, இவங்க அப்பா சுக்கியாக்கி வந்து அவருக்கு அப்புறம் சோகனா இருக்கணும்னு வேற யாரையாச்சும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஐ மீன் மத்த டேமியோஸ சொல்லியிருந்தா கூட அவங்க சைலண்டா இருந்திருப்பானுங்களோ என்னமோ. ஆனா அவர் உரோச்சிய சோகனா போட்டிருக்காரு, அதுதான் இங்க யாராலையுமே நம்ப முடியலம்பானுங்களா. ஓடனுக்கே ஷாக் ஆகும், இது அவனான்னு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே என் ஃபேமிலிக்கு உடம்பு சரியில்லை காசை கொடுன்னு இருப்பான், அவனை போயான்னு. இது ஓடனுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவரு தானே கொண்டு போய் விட்டதா சொல்லியிருப்பாங்க, அதாவது இவனோட தம்பி மாதிரின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே, யாசு கிட்ட வேலை பாக்குறான், அதனால அந்த மரியாதைக்காண்டி காசு கொடுத்தாரு. சொல்ல போனா அவரு கொடுத்தது கோல்டு காயின், அவன் திரும்பி ஒரு சில்வர் காயின் கூட ரிட்டர்ன் பண்ணல. மத்த எதுனா கூட பரவாயில்ல, அவன் பாத்தீங்கன்னா
குரோசுமி கிளானை சேர்ந்தவன். அதுதான் இப்ப ஓடனுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. அப்படின்னா இப்ப இவருக்கு பதிலா ஷோகனா குரோசுமி உரோச்சி தான் இருக்கான். ஒய்யால அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் பாரு. அங்கேயே ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரியை பத்தி சொல்லுவானுங்க. அதான் வெளியில இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இவங்க ஆளுகளையே அடிமைப்படுத்தி அங்க வெப்பன்ஸை தயார் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஷோகன் பண்ற அட்டூழியத்தால இங்க பசி பஞ்சம் பட்டினி தான். அவன் சொல்ற மட்டும் செய்யலன்னா அவங்க யாரா இருந்தாலும் கொன்றுவான். வார்டனுக்கு கடுப்பாயிரும். ஏன்டா இத்தனை பேர் இருக்கீங்க, அவனே ஒரு சப்ப பையன், அவன் சொல்றதை ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்க? பொட்டனி மேலேயே நாலு அப்பப்பி பொறவாசல் வழி அனுப்பி விட்டுருக்க வேண்டியதானே. சைல்டிஷ் ஃப்ளோனா இப்ப அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து. கைடோங்கிறவன் ஆல்ரெடி உள்ள வந்துட்டான். அவன் தான் இப்ப அந்த ஒரோச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு யாராலையுமே அவன் கூட நின்று சண்டை போட முடியல. மொரட்டு பீஸா இருக்கான். நாங்க ஒரோச்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தைக்கு இன்னும் சொல்ல வரும்போது டோக்கி தடுத்து எதையும் சொல்லாதீங்கம்பா. உடனே அவன் ஷாக் ஆகி என்னாச்சும்பானா. உடனே கின்னு ரைசோ கிட்ட அவங்க ரெண்டத்தையும் வெளியில கூப்பிட்டு போக சொல்லிட்டு நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. அவருக்கே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அரை வருஷத்துக்குள்ள இவ்வளவு சம்பவம் நடந்திருக்காமா. அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கற கண்டி கூப்பிடுவானுங்க. அப்படி மட்டும் வேலை செய்யலன்னா அவங்க ஃபேமிலியோட சேர்த்து அவங்களும் கொண்டுருவாங்க. சோ இந்த கொடுமையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம கோவத்துல கத்தியோட ஒரோச்சியா போட்டு தள்ள வெறிகுண்டு போனாங்க. சோ அப்படி இவங்க ஃப்ளவர் கேபிட்டலுக்கு போன அந்த டைம் ஒரோச்சியோட ஆளுங்க எல்லாம் குறிக்குள்ள வந்து நம்ம மொமனசுகே டோக்கி ஹியோரின்னு அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓட்டனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வெறி ஏறும். நல்ல வேலை அந்த டைம் கவர்மெண்ட்ஸும் டாக்ஸ்டோமும் அங்க இருந்ததுனால எனிமீஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளந்து கட்டிட்டானுங்க. இல்லைன்னா கண்டிப்பா டோக்கி மொமனசுகே ஹியோரி இவங்க 3 பேரும் செத்துருப்பாங்க. ஏன்னா வந்தது எல்லாமே சாதாரண சப்ப பீஸுங்க கிடையாது. நம்ம ஜோரோ கூட பயங்கரமா சண்டை போட்டானுங்களே அந்த நிஞ்சாசுங்க. அதுலயும் ஒரு ஏரோ வந்து மொமனசுகேவோட நெஞ்சிலேயே பாஞ்சிருக்கும். இடையில டோக்கி பூந்து தடுத்ததுனால அவருக்கு ஒன்னாகல. ஆனா டோக்கிக்கு காயம் பட்டுருச்சு. இது எல்லாமே நாங்க லூசுத்தனமா பண்ணதுனால தான், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சின்னு கெஞ்சுவானுங்க. உடனே ஓடணும் நிஜமாவான்னு சொல்லிட்டு அந்த காயத்தை பாப்பாரு. அவ்வளவுதான் மண்டை பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட சூடாயிருச்சு. இப்ப போய் நான் அவனை அடிக்கிற அடியில அவனோட தாடி தவடான்னு எல்லாமே பிச்சுக்க போகுது அப்படி இப்படின்னு கொலை வெறியில கத்துவாரா. அவ வேண்டாம்பா. அவரு நீ என்னைய பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையே, கேட்டு பாரு தாங்க மாட்டான்னு உடனே இன்னும் அவரோட ரத்த சரித்திரத்தை பூரா சொல்லுவான். அதான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த விஷயத்த பூரா. மனுஷன் 2 கத்தி எடுத்துட்டு என்னோட ஃபேமிலியை மட்டும் பாத்துங்க, நான் இன்னைக்கு போய் அவனை சம்பவம் பண்ணிட்டு வரேன்னு வெறி கொண்டு ஓடன் கிளம்புறாரு. இந்த வேகத்துல போய் அவனுக்கு ஒரு வெட்டு போட்டாருன்னா போதும், அங்கேயே சமாதி ஆயிருவான். ஆனா ஏதோ டகால்ட்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.